அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 17/5/2025 சனிக்கிழமை, வைகாசி மாதம் 3ஆம் தேதி, தேய்பிறை பஞ்சமி திதி இன்றைய நாள் முழுவதும் உள்ளது. பூராடம் நட்சத்திரம் மாலை 5:44 வரை, அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் நல்லது நடக்குங்க. விஐபிகளாலும் ஆதாயம் உண்டுங்க. அதே போல திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு இனிப்பு செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. நெருங்கிய நண்பர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. வீட்டிலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களை அரைகுடம் ததும்பும் நிறைகுடம் ததும்பாது. ஆமாங்க, இந்த பழமொழிக்கு சொந்தக்காரங்க நீங்க தாங்க. எவ்வளோ பெரிய பதவிக்கு வந்தாலும், அதிகமாக சம்பாதிச்சு பணம், காசு, பொருள், சொத்துன்னு நிறைய செல்வங்களை வைத்து கொண்டிருந்தாலும், ஆரம்பத்தில் வாழ்க்கை எப்படி தொடங்குனீங்களோ அதே மாதிரி அலட்டிக்காமல் இருந்து சாதிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார்ந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சகோதர வகையில் உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உண்டுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களை எப்படி கவர்ந்து இழுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு சில சலுகை திட்டங்களையும் இன்னைக்கு நீங்கள் அறிவிப்பீங்க. தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்னைக்கு விற்று தீருங்க. கோர்ட் கேஸு விஷயமா நாம் சமாதானமாக பேசிக்கலாம் அப்படின்னு சிலர்கிட்ட பேசி எல்லா வகையிலுமே சமாதானத்தையும் கொண்டு வர பார்ப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் வேலை சுமை அலைச்சல் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களை அழுது கொண்டிருந்தாலும் உழுது கொண்டு இரு. ஆமாங்க, கடினமான நேரத்தில் கூட அடுத்ததாக என்ன பண்ணலாம், எப்படி உழைக்கலாம், எந்த வேலையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடி நேரத்தில் கூட புலம்பிக் கொண்டு இருக்காமல் அடுத்தது எங்கே போய் உழைக்கலான்னு சொல்லி உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல்கள், செலவினங்கள், ஏக்கங்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கூட இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் மாலை 5:45 வரைக்கும் இருக்குது. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. மற்றபடி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு, செல்வாக்கு எல்லாமே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்தது சரக்குகள் எல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஆனாலும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:45 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை
அற்ப சகவாசம் பிராண சங்கடம் அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, நாம் நல்லவங்களோட பழகி கொண்டிருந்தால் நமக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அல்லாதவர்கள்ட்ட நாம் பேசும்போது பழகும்போது அடிக்கடி நம்முடைய நிலைமை கீழிறங்கி போகுங்க. அதனால தாங்க பெரியவங்களும் சொன்னாங்க, உன் நண்பனை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாங்க. எங்கும் எப்பொழுதும் நல்லவர்களையே நண்பர்களாக தேர்ந்தெடுத்து பழகுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் மாலை 5:45 மணி வரைக்கும் இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:45 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியார்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டாங்க. யாராவது நல்லவங்க இருந்தால் அவங்கள்ட்ட நாம் சொல்லி நம்ம மனசை ஆற்றிக்கலாம்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நல்லவங்க மாதிரி தெரிவாங்க, நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவசர முடிவுகள் எல்லாம் எடுக்க வேண்டாங்க. இன்றைய தினம் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, அவசரக்காரர்களுக்கு அறிவு மட்டு அப்படிங்கிற பழமொழியை தெரிந்து கொண்டு எந்த இடத்துல அவசரப்படணுமோ அந்த இடத்துல மட்டும் அவசரப்பட்டுட்டு மற்ற நேரங்களில் அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இன்றைய தினம் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அதிகார பதவியில் இருக்கிறவருடைய அறிமுகமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்குங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அளவறிந்து உண்போன் ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, அதை தாங்க நம்ம பெரியவங்க உண்டி சிறுத்தால் பெண்டிற்கு அழகுனாங்க. ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே உணவு நம்ம அளவாக எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு அழகு கொடுக்குங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உணவாக இருந்தாலும் உடையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நேர்த்தியாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லதுங்க. அவங்க நட்பு வட்டத்தையும் மறைமுகமாக கண்காணிக்கிறதும் நல்லதுங்க. அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக் கொள்வதும் இன்னைக்கு நல்லதுங்க. நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. அவங்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வந்தாலும் உறவு நிலை பாதிக்காதுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சின்ன சின்ன விவாதங்கள் இருந்தாலும் லாபம் குறையாதுங்க. அதே மாதிரி எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காரரோட சின்னதாக இருந்து வந்த பனிப்போர் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே,
அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு ஒரு பழமொழிங்க. அது உணவாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, ரொம்ப அதிகமாக போச்சுன்னா அப்புறம் அது வேற மாதிரி தான் போய் முடியுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எப்போதும் இடைவெளி விட்டு பழகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வருங்க. அதே மாதிரி நவீன எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. பலவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. உறவினர்களாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. அதே போல் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தினருடனும் வெளியிடங்களுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன அலைச்சல்கள் செலவினங்கள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அரண் கெட்ட நெஞ்சு திறன் கெட்டு அழியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, இதயத்தால் நாம் யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது. இதயபூர்வமாக எல்லாருக்கும் உதவ வேண்டுமே தவிர மனசார யாருக்கும் எந்த தொந்தரவும் தரக்கூடாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தொந்தரவு தராமல் தன்னுடைய தகுதியை எப்போதும் உயர்த்தி கொண்டே செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க தொடங்கிட்டாருங்க. அதனால் முகத்தில் இருந்த சுருக்கங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அழகு, இளமை உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போகுங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போனவங்க இப்போ திரும்பி பேசுவாங்க. எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க. நல்ல வாகனமாகவே நீங்கள் வாங்குவீங்க. அதே போல் நெருங்கிய உறவினர்களாலும் இன்றைக்கி நீங்கள் மதிக்கப்படுவீங்க, புகழப்படுவீங்க. மகனுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசலாங்க. நல்ல மணமகள் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் முன்ன மாதிரி இல்லாமல் கடையை கொஞ்சம் பெருசுபடுத்தி அழகுபடுத்தி கொஞ்சம் அனுபவம் உள்ள வேலையாட்களை வேலையில் உட்கார வைப்பீங்க. அதனால் லாபமும் அதிகரிக்க தொடங்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அறிந்து செய்கிற பாவம் அழுதாலும் தொலையாது அப்படின்னு ஒரு பழமொழிங்க. அதனால தாங்க மனசார நீங்கள் யாரையும் கெடுக்க மாட்டீங்க. மனசார நீங்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் தரமாட்டீங்க. மனசார அடுத்தவங்க பொருளை கவர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. சில நேரங்களில் 1-2 உங்களை மீறி நடக்கலாமே தவிர பட் மனமறிந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் தராமல் நேர்பாதையில் சென்று நெறியாளராக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. இங்கிதமாகவும் பேசி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்னைக்கு விற்று தீரும். அதே மாதிரி இன்றைய தினம் விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்களும் வாங்குவீங்க. வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் தருவீங்க. அக்ரிமெண்ட் போடுறது அதற்கான முயற்சிகளையும் இன்னைக்கு நீங்கள் இறங்குவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 5:45 மணிக்கு பிறகுதாங்க நல்லா இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மாலை 5:45 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, அறையில் ஆடிய பிறகே அம்பலத்தில் ஆட வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, எந்த முயற்சியில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் முதல்ல பயிற்சி எடுத்துப்பீங்க. பயிற்சிக்கு பிறகு தான் நாம் முயற்சிக்க வேண்டும். நாம் முதல்ல சரி பண்ணிக்கணும், அப்புறம்தான் அடுத்தவங்க விஷயத்தில் நாம் இறங்கணும் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் முதல் முயற்சியாக தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மாலை 5:45 மணி வரைக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. மாலை 5:45 மணியிலிருந்து உத்திராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வெளி உணவுகளையும் இன்றைய தினத்தில் தவிர்க்க பாருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை, ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணாயிரு அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, நீங்கள் அப்படியும் இப்படியுமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்களோ, உங்களுடைய லட்சியம் என்னவோ, உங்களுடைய குறிக்கோள் என்னவோ, அதை அடையிறதுலேயே தான் நீங்கள் எப்பொழுதுமே குறியாக இருப்பீங்க. ஆர்வம் காட்டிக்கொண்டே இருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திரன் மறைஞ்சி கிடக்கிறாரு, அதனால் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, இருந்தாலும் சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் குரு பகவான் போய் மறைஞ்சிட்டதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இனிமேல் கவனமாக இருங்க. யாருக்காகவும் கேரண்டர் கையெழுத்தெல்லாம் போட்டு சிக்கிக்காதீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகளை குறைக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஆள் பழுத்தால் அங்கே கிளி, அரசு பழுத்தால் இங்கே கிளி. எப்படி கிளி பழம் இருக்கிற இடத்தை தேடி தேடி ஓடுதோ, அந்த மாதிரி பணம் இருக்கிற இடத்தை தேடி தேடி ஓடி வர்றவங்க தான் எல்லாருமே. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உண்மையான உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். பற்று வரவு அதிகரிக்கும். லாபமும் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் மாறுங்க. அதே மாதிரி பழைய மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள், லேப்டாப், கம்ப்யூட்டர் கூட புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். மாலை 5:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு எல்லாமே உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சுமாராக இருந்தாலும் மாலையில் எல்லாருமே செழிப்பு உண்டாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஆவது அஞ்சிலே தெரியும், பழுப்பது பிஞ்சிலேயே தெரியும்
இதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க. அதாவது சின்ன வயசுலேயே ஒருத்தவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு வேலையை தொடங்கும் போதே அந்த வேலை முடியுமா முடியாதா அப்படிங்கிறத போக போக உடனே தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தன் போக்கை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க, புதியவர்களும் இன்னைக்கு அறிமுகமாகுவாங்க. விஐபிகளால் இன்றைய தினம் ஆதாயம் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் நண்பர்களால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு. பழைய கடனை எப்படியாவது பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா, மேற்கொண்டு ஏதாவது நம்ம வியாபாரம் தொடங்கி கமிஷன் வகையில் ஏதாவது தொடங்கி நம்ம ஏதாவது ஜெயிச்சு காட்ட முடியுமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மனம் திறந்து உங்ககிட்ட சில விஷயங்களை பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.